சார் இவர் மிதனோட அப்பா. வணக்கம். பரவாயில்ல, படுத்துக்கோ. வலி அதிகமாக இருக்கா? வெட்டினது நம்ம ஆளுங்கிறதுனால வலி அதிகமாக தெரியல சார். சார் முனம்பம் போட் ஆக்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 32 பேர் இறந்தாங்களே. அதில் 6 மாதமே ஆன ஒரு கை குழந்தைய போட்டை ஓட்டுன செல்வம் தான் காப்பாற்றினார். 2 நாள் கழிச்சு நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு பார்க்க. அப்போ தான் தெரிஞ்சது அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்கன்னு. சொந்தக்காரங்க யாரும் குழந்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன் வரல. அவனை தனியாக விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரலண்ணே. அதனால் அவனை நானே எடுத்துக்கிட்டேன். இந்த சொந்த ரத்தம்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைண்ணே. இவன் சொந்த ரத்தம் இல்லைதான். ஹலோ, இவனை என்னால் இப்படி பார்க்க முடியல. அந்த வயசுலேருந்தே நான் மரணத்தை நேருக்கு நேராக பார்க்க ஆரம்பித்தவன் சார். அவ்வளோ லேசில் போயிட மாட்டேன். உன் கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் நீ நகத்தின காய் வெட்டுப்பட்டுடுச்ச. நம்ம ஆளும்போது நமக்கு எதிராகவே ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்க. இந்த விஷயங்கள்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சா கட்சிக்கு தான் கெட்ட பேர். நேற்று நாமளும் ஹிந்துஸ்தான் டெக்ஸ்டைல்ஸும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பேசியிருக்கோம். நீ காலனி மக்களை ஏமாற்றி கம்பெனிக்காரங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கேன்னு கம்பெனிக்காரங்களை வச்சே காலனியில் சொல்ல வச்சிட்டோம். காலனிக்காரங்களுக்கு முன்ன விட அதிகமாக சலுகைகள் தர்றதா புதுசாக வாக்குறுதியும் கொடுத்தாச்சு. மக்களை நம்ப வைக்கணும்ல. இனி காலனிக்காரங்க ஒன்றை சும்மா விட மாட்டாங்க. கட்சி அணிகளும் வெறியோடத்தான் இருக்காங்க. பிரச்சனை வந்தே தீரும். ரொம்ப நல்லா இருக்கு சார். கட்சி ஜெயிச்சிருச்சு. செம்மையாக விளாண்டுட்டீங்க. ஆனால் அப்போவும் இதில் ஜெயிச்சது நான் தானே சார். கம்பெனி எப்படியும் இங்கே வரும்ல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கடா. ஆனால் அவன் பிளான் சொதப்பிடிச்சில்ல. கொஞ்ச நாள் தலைமறைவாயிரு. நானே சரியான நேரம் பார்த்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு நீ வேணும்டா. எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. கம்பெனி, கட்சி, காலனி. சந்தோஷம்தான். ஆனால் நான் மட்டும் வாயை திறந்தா கட்சி நாறிடும் சார். நீ வாயை திறக்கக்கூடாது. அதனால எனக்கு என்ன லாபம்? அது டீல். உனக்கு என்ன வேணும்? நல்லா யோசிச்சு சொல்லு. சார், எனக்கு ஒரு அரசாங்க வேலை வேணும். என்ன செய்யலாயா? பையன் ரொம்ப டஃப்பாக இருக்கான். கொஞ்ச நாள் அவனை வனவாசத்துக்கு அனுப்ப வேண்டிய வரும். நடராஜன் சார் கூட டீல், அதுவும் நேரடியாக. நீ பயங்கரமான ஆள் தான். பரீட்சை எழுதி பாஸ் ஆகி தான் நீ இந்த வேலைக்கு வந்தால் நாங்களாம் நம்பிட்டு இருக்கோம். அப்பாவே மாற்று தான் எக்ஸாம் எழுதுனேன். நான்லாம் இங்கே பாஸ் ஆகுறது. என்னை ஊரை விட்டு அனுப்புறது கட்சி போட்ட பிளான் தான் இந்த ஃபாரஸ்ட் வேலை. அண்ணே, வண்டி நிறுத்துங்க. இதே இடம். இதுலேருந்து வலது பக்கம் போகணும். வா. திருமுடிய ஒரு குச்சியை வெட்டி எடுறா. சரிங்க கிட்டு இல்லை முடி. பாய், இது அதெல்லாம் வேணாம். நீ வரலையாடா? அந்த ஆளுக்குள்ள நான் வரல. நீங்கள் போகிறீங்களா? உனக்கு ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இல்லையா? எனக்கு என்ன பையன், நான் பார்க்காத. இங்கே இருக்கு. சொல்கிற உன் சீக்ரெட் என்ன? எனக்கு என்னடா சீக்ரெட் இருக்கு? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே.
ஏதாவது இல்லாமையா இருக்கும். நீ சொல்லு. எதுவும் இல்லைடா. சரி, நான் சொல்லட்டுமா உன்னோட ஒரு சீக்ரெட்டை? அன்னைக்கு நைட்டு பீச்சில் 12 வெட்டு விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குத்து பின்னாடி இருந்து நான் ரொம்ப வலிச்சதுடா. எனக்கு தெரியும்டா, எல்லாம் தெரிஞ்சுதான் அன்னைக்கு நீ என்னை கூட்டிகிட்டு போனேன்னு. என்னடா சொல்கிற? இவன் தான் உன்னை காவு விருத்துறான். ஏய் நம்பிக்கை துரோகி! நன்றி கெட்ட நாயா! மயிராண்டி சுரேஷ். உயிர் பாதி உடல் பாதியா வானலைய பேசிக்கிட்டு இருக்கோம்லடா. ஆரம்பத்திலேருந்தே நான் உன் வீட்டுக்கு வர்றது உன் அம்மாவுக்கு பிடிக்காது. காலனி பையன்ல. ஆனால் நீ எனக்காக உன் அம்மா கிட்ட சண்டை போடுவ. அப்போல்லாம் நீ எனக்கு தந்த ஃபீலே வேறடா. எனக்கு தெரியும்டா நீ என்னை விட திறமைசாலின்னு. எனக்கு கிடைச்ச பல விஷயங்கள் உனக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் என் கூட காலனி சமுதாயம் எல்லாம் இருந்துச்சு. காலனி போராட்டத்தில்
என்னை சுற்றி புது ஆளுக வந்தப்போ நான் உன்னை விட்டு விலைக்கு போயிட்டு தான் நீ நினச்சிட்ட. அவனுக்கு வேற உங்ககிட்ட மோசமாக நடந்துக்கிட்டானுங்க. இதில் நீ ஆசைப்பட்ட பொண்ணை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னு வேற நினச்சிருக்கேன். உனக்கு எல்லாமே பழைய மாதிரியே வேணும், என்னையும் சேர்த்து. அதனாலேயே காலனி போராட்டத்தில் என்னை பின்வாங்க வைக்க பார்த்த. நீ எவ்வளோதான்டா யோசிச்ச. ஆனால் ரகுவோட பிளான் அதுவும் தலையில் ஏறல. அதான் கரெக்டடா. அன்னைக்கு ரகு போட்ட பிளான் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சது. டேய் அனந்து, டேய் வாடா. டேய் எல்லாரும் அங்கதான்டா இருக்காங்க. கொஞ்ச நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா கேட்குறேன்ல, ரகு என்னங்க? அப்ப அங்கே யார் இருக்கா? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்லடா. நான் வாக்கு கொடுத்தா அது முடிஞ்சதா அர்த்தம். ஒன்றரை வருஷம் ஆச்சுடா உன்னை மன்னிக்கிறதுக்கு. அதனால தான் நான் ஊருக்கே வராமல் இருந்தேன். வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, கொன்று இருப்போம் ஒன்று. ஒன்று தெரியுமா உனக்கு, இங்கே எல்லாரை விடவும் எனக்கு நீ தான் முக்கியமாக இருந்த. இப்போ நீ என்னை கொல்லலைனாலும் குற்ற உணர்ச்சியில் நான் எப்போவோ செத்துட்டேன்டா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்று நினச்சி நான் பயத்துலேயே நடுங்கிட்டு இருந்தேன். நீ என்ன சொன்ன? நீ அவளை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும்னு பயந்தனா? இல்லைடா, அவ உன்னை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க தான் என்னோட பயமே. இப்போ நான் பழைய அனந்தும் இல்லைடா, வெறும் ஒரு வாள். யார் வேணும்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்க முடியும்டா. இல்லைடா, எல்லாத்தையும் மாற்றுவோம். நான் வருவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, ரகுவை தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்த என்னை மாற்றினதே நீ தான். வாள் இல்லடா நீ, என்னோட தலை. டேய் 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 மோதே 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 என்னாச்சு என்னாச்சு? டேய் உயிர் பாதி உடல் பாதியா நானல காட்டெருமையில சொல்ற துப்பாக்கி நேரம் இவனா இருக்க போய் அவ்வளோ தாக்கு பிடிச்சிருக்காரு. டீ தோட்ட வகுத்துக்குள்ள இருக்கடா. ஆஸ்பத்திரியில் என்ன சொல்றது, நாம தான் சிக்குவோம். அதுக்கு கூடி போனால் 1/2 மணி நேரம் தான் தாங்கும். ஃபாரஸ்ட்டுக்காரங்க பெட்ரோல் வர வழி எனக்கு நல்லா தெரியும். அங்கே இறக்கி விட்டுருவோம், அவங்க பார்த்துக்குருவாங்க. நமக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை. ஏன்டா மனசாட்சியே இல்லாம எப்படி பேசிட்டு இருக்க? நீ என்ன வேணா நினைச்சிட்டு போயா, நானும் என் ஜீப்பு மாட்டுவோம். அப்புறம் என் பிள்ளைங்க இந்த கொண்டு உசுரோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? நீ இந்த காட்டுக்கு வெளியில கொண்டாந்து சேர்த்துரு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். எவன் என் கூட வர வேண்டாம்.
நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டுருவீங்களா? ஒக்காளி சுரேஷ் முடிச்சுக்கிட்டு கத்திரத்துக்கு வந்து வைத்துக்கிறா தோட்டம் வெளியே வந்துடும். யாராவது கேட்டா யானை குதிரிச்சுன்னு சொல்லுங்க. வாங்கலாம், வந்து வண்டியில இருங்க. எனக்கு நேரம் இல்ல. வண்டி ஆத்த கரைக்க விடு. ஏறுங்கடா. Gitu.